இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. நம்முடைய துக்க நாட்களுக்கு முடிவை கொண்டு வருகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடித்து போகும். சூரியன் ஒருவேளை இதுவரை வெளிச்சத்தை கொடுக்காமல் எப்படி இருள் உண்டாகுமோ அதே போல வாழ்க்கையின் பல பகுதிகள் இருளாக இருக்கலாம். சந்திரனும் கூட மறைந்து போயிருக்கலாம். அதோடு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த சூழ்நிலையிலே வேதம் என்ன சொல்கிறது? நம்முடைய ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பாராம். நித்திய வெளிச்சமாய் ஆண்டவர் மாறும் பொழுது அல்லது இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய காரியம் என்னவென்று பார்த்தால், துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வருகிறது. எங்கு பார்த்தாலும் இருள், எதை செய்தாலும் வேதனை, பாடுகள், இழப்புகள் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையே பாழாய் போயிட்டு என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு வெளிச்சமாய் மாறும் பொழுது நடக்கக்கூடிய பெரிய காரியம் துக்க நாட்கள். அதுவரை ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டே நடந்து, அழுது கொண்டே படுத்து அல்லது அழுது கொண்டே போராடி கொண்டிருக்கிற அந்த நாட்களுக்கு கர்த்தர் முடிவை கட்டி விடுவாராம். யோசேப்பு என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நீங்க பழைய ஏற்பாட்டில் பார்ப்போம் என்று சொன்னால், 17ஆம் வயதிலிருந்தே துக்கத்தின் பாதைதான். எதை செய்தாலும் பிரச்சனை. சொப்பனத்தை பார்க்கிறான், சகோதரனுக்கு சொல்லுகிறான், அது பிரச்சனையாகத்தான் மாறுகிறது. போத்திபார் வீட்டில் அடிமையாக விற்கப்பட்டு ஆரம்பம் அழகாக இருந்து எஜமான் நேசித்தாலும் எஜமானின் மனைவி மூலமாகவே அங்கும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் தான். இன்னும் சிறைச்சாலைகளை காரணமின்றி தவறு எதுவும் செய்யவே இல்லை, ஆனாலும் முகாந்திரமின்றி தண்டனை அனுபவித்துக் கொண்டே நம்பிக்கை இழந்து போய் எனக்கு பின்பு வந்தவர் கூட இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று செல்லுகிறார்கள். என் வாழ்க்கை இப்படியேதான் இருக்கிறது. எவ்வளவு நாள் இந்த சிறையிருப்பு, எவ்வளவு நாட்கள் இந்த துக்கம், எவ்வளவு நாட்கள் இந்த போராட்டம், எனக்கு என்று எதுவுமே இல்லை, யாருமே இல்லை என்று அங்கலாய்க்கிற ஒரு அனாதை போல இருந்து தன்னுடைய துக்க நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிற அந்த இருள் நிறைந்த அந்த சிறைச்சாலை அனுபவத்தை கர்த்தர் மாற்றும்படியா அவருடைய வெளிச்சம் யோசேப்பின் மேல் உதித்தது. நடந்தது என்ன? சிறையிருப்பு மாறுகிறது. பார்வோன் அரசனிடமிருந்து அழைப்பு வருகிறது. அதோடு அவனுடைய தலையெழுத்தும் தலைகீழாகவே மாறிவிடுகிறது. பெரிய ஒரு மேன்மையான ஒரு இடத்திலே கர்த்தர் யோசேப்பை உட்கார வைக்கிறார். யோசித்து பாருங்கள், துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை எத்தனை நாட்கள் இதே துக்கத்தோடு நான் இருப்பது, எத்தனை நாட்கள் இதே போல் நான் அலைந்து கொண்டே இருப்பது, இதற்கு ஒரு முடிவில்லையாண்டு சொல்லி அநேக கேள்விகள் அநேகருக்கு அநேக நேரம் எழும்புவது உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்க போகிறாராம். ஆண்டோட வெளிச்சம் ஒரு இடத்தில் உதிக்கும் என்று சொன்னால் அங்கு சத்துருவின் கிரியில் இருக்கவே முடியாது. அத்தனையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி விடுவார். ஆண்டோட வெளிச்சம் அங்கு இல்லை என்று சொன்னால் இருளின் ஆதிக்கங்களும் தான் அங்கு இருக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு தேவை ஆண்டோட வெளிச்சம். நம்முடைய கூடாரத்திலே, நம்முடைய குடும்பத்திலே நம்மேல் உதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டோட விருப்பமாக இருக்கிறது. ஒரு சமயம் கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. திடீரென்று ஆண்டோருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவர்கள் ஈடுபட்டபடியினாலே பிசாசின் காரியங்களிலே அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். பிசாசானவன் அந்த குடும்பத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். அது நிமித்தம் அவர்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்பட்டது, தொழில்கள் முடங்கினது, நன்மைகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு விட்டது. பரிதாபமான ஒரு நிலைமைக்கு வந்து வீடுகள் எல்லாம் விற்க வேண்டிய ஒரு நிலைமை, அன்றாட உணவுக்கு கூட அங்கங்க அலைந்து திரிய வேண்டிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு வேதனையான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். துக்க நாட்கள் எல்லாமே கவுண்ட் பண்ணி பார்க்கிறார்கள்.
எவ்வளவு நன்றாக இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு சமாதானம் போய்விட்டதுன்னு சொல்லி அங்கலாக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன? இதே நிலைமை இப்படியே போனா என்ன செய்வது? ஒரு நாள் அவர்கள் குடும்பமா ஆண்டோட சமூகத்தில் போய் உட்கார்ந்தார்கள். குடும்பமா உட்கார்ந்து, ஏன் இவைகள் சம்பவித்தது? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு இருள்? ஏன் நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழப்புகள், வேதனை, நஷ்டங்கள் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய முகத்தின் பிரகாசம், அந்த வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே உதிப்பது மறைக்கப்பட்டு விட்டது. ஏன்? இவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகிவிட்டார்கள். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யாமல் பிரியமில்லாததை செய்தபடியினால் ஆண்டவருடைய முகம் அந்த குடும்பத்திற்கு விரோதமாகவே மாறிவிட்டது. இந்த குடும்பத்திற்கு நேராக இல்லை. இதனால் இருள் வந்தது. இருள் இருக்கிற இடத்திலே, காரிருள் இருக்கிற இடத்திலே இருளின் ஆதிக்கங்கள் தானே இருக்க முடியும். பிசாசின் கிரியைகள் தானே அதிகமாக இருக்கும். பிசாசு இருளை விரும்புகிறவர், நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தை உதிக்க பண்ணுகிறவர். நடந்தது என்ன? இருளில் இனி இருந்தது போதும், துக்கத்தோடு அலைந்து திரிந்தது போனதும், எங்கள் துக்க நாட்கள் மாறாதான்னு சொல்லி உபவாசத்தோடு குடும்பமாய் தாழ்த்தி ஆண்டவரை கேட்டாங்களா. நாங்கள் தவறு செய்து விட்டோம், செய்யக்கூடியதை செய்யாமல் செய்யக்கூடாது செய்து விட்டோம். குடும்பமா இதை ஒரு விஷயம் நாங்கள் சமூகத்திலே தாழ்த்தி கேட்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த பிசாசின் போராட்டத்திலே, பொல்லாத சத்துருவின் கிரியைகளிலிருந்து எங்களை தப்புவித்து எல்லா இழந்து போன காரியங்களை திருப்பிக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுங்க. எங்கள் துக்க நாட்களையும் மாற்ற மாட்டீரா? எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறாதான்னு சொல்லி கண்ணீரோடு தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கதறினார்கள். கர்த்தர் அதை பார்த்தார். கர்த்தர் அதை பார்த்து என்ன சொன்னார்? உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன் ஆண்டவர் பேசுகிறார். நடந்தது என்ன? அதிலிருந்து இருள் மறைந்து விட்டது. எப்படி? ஆண்டுடைய வெளிச்சம் இந்த கூடாரத்துக்குள் வந்தவுடன் இருள் காணாமலே போய்விட்டது. ஒரு அறைக்குள் இருள் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே விளக்கை ஏற்றினால் அல்லது விளக்கை போட்டாலே போதும். வெளிச்சம் வந்தவுடன் இருள் எப்படி போகிறது என்று தெரியாது. இமைப்பொழுதில் அது மறைந்து விட. அதே போல எல்லாம் தலைகீழாக மாறி துக்க நாட்களுக்கு கர்த்தர் முடிவை கொடுத்து சந்தோஷமான நாட்களை பார்க்கும்படியாக மட்டுமல்ல, அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். இதே போல் நமக்கு செய்ய விரும்புகிறார். ஒருவேளை இருளில் நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை துக்கத்தோடு அலைந்து திரியலாம், நாட்களை எண்ணிக்கொண்டே இருக்கலாம். எவ்வளவு நாள், எத்தனை ஆண்டுகள் இந்த துக்கத்தோடு நான் அலைந்து திரிய வேண்டும்? எத்தனை நாட்கள் இந்த துக்கத்தோடு நான் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டும்? கர்த்தர் அதை மாற்ற விரும்புகிறார். ஒன்றே ஒன்று கேட்போம். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில நீர்தான் எங்களுக்கு வெளிச்சம் அப்பா. நீர் எங்கள் மேல் உதிப்பீராக. வெளிச்சம் எங்கள் குடும்பத்திலே பிரகாசிக்கும்படியான பாக்கியத்தை தருவீராக சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் செய்வார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய நாளை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்குகிறவர், காயங்களை கட்டுகிறவர் அப்பா. அநேக விதத்தில் நாங்கள் உண்மை கஷ்டப்படுத்தி விடுகிறோம், துக்கப்படுத்தி விடுகிறோம், உமக்கு விரோதமான காரியங்கள் நாங்கள் செய்து விடுகிறோம். எங்கள் பலவீனங்கள் அநேக நேரம் அதை தலை தூக்கி விடுகிறது. இந்த நாளிலும் அவைகளுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எந்தெந்த இடங்களும் பிரியமில்லாத காரியங்களை செய்தோமோ, பிரியமில்லாத காரியங்களோடு சமூகத்திட்டு விலகினோமோ, அதை எல்லாவற்றையும் மன்னித்து துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்து அதை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் மாற்றுகிற தேவன். அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் முகத்தின் பிரகாசம் உதிக்கட்டும் அப்பா. இருள் மறையட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் உலாவி பிள்ளைகளுடைய தேவனாய் இருந்து பலத்த காரியங்களை செய்வீராக. மகிமையான காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கண்ணீரோடு துக்கத்தோடு ஜெபிக்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நாள் நினைவு கூர்ந்து துக்கத்துக்கள் அவர் முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய ஆரம்பத்தை சந்தோஷத்தோடு தொடங்க அனுக்கிரகம் பண்ணும். இந்த நாள் முழுவதும் கரம் இருக்கட்டும். துதிகனமை ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். துக்கங்களை கர்த்தர் மாற்றுகிறதோடு மட்டுமல்ல, துக்க நாட்களையும் முடிய பண்ணுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும்.